நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. அந்த காலை நேரத்தில் இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே ராஜா எங்களை ஆட்கொண்டு நீர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து போதி தருளும் ஐயா. எங்கள் செவிகளை விருத்த சேதனமுள்ள செவிகளாய் மாற்றுங்க. எங்கள் இருதயங்களை ஆண்டவரை விருத்த சேதனமுள்ள இருதயமாய் மாற்றும் ஐயா. தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா சத்துருவின் கிரியைகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஐயா. தடைப்பட்டவர்களை கர்த்தர் நீர் கொண்டு வரும். ஆண்டவரே தேவ பயத்தை ஊற்றுங்க. உமக்கு பிரியமானது செய்ய கற்றுக் கொடுங்க. வேதனை உண்டாக்குகிற வழியை எடுத்து போடுங்க.
ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியும் மார்ப்பரிப்பையும் கர்த்தர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை, மனுஷிக ஆவிகளை தேவராய் கர்த்தருடைய ஆவியினாலே அவைகளை நாங்கள் நிர்மூலமாக்கி தூக்கி போடுகிறோம் ஐயா. ஒரு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்க, சேவிக்க, துதிக்க, ஆராதிக்க, சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பாடல்கள், ஆராதனைகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. இந்த பாடலை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது உட்கார்ந்து மகிமை செலுத்த வேண்டாம், எல்லாம் எழுந்து நிற்போம். Come on, all stand together. கரங்களை தட்டி வாய்களை திறந்து மகிமைன்னு வரும்போது கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஆராதிங்க. உங்க கவலை, துக்கம், வேதனை, துன்பம், வியாதி, பலவீனம் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு வாங்க. தேவ ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் உங்களை ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. உங்களை பார்த்து அவர் ஃபீல் ஆயிடக்கூடாது, உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். ஓகே, சோ எல்லாம் நல்ல சிரிச்ச முகத்தோட கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. Open your mouth and shout unto the Lord. Praise Him. Amen. Hallelujah. Jesus. எல்லா கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்தும்படியா வந்திருக்கிறோம். We have come here to glorify God, to exalt the King's name, to exalt the Almighty Adonai's name. Hallelujah. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. 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 Jesus. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட அவரை நேசித்து அவரை ஆராதிப்போம். Love the Lord and praise His holy name. உணர்ந்து பாடுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
மகிமைப்படுவதாக ஐயா. Oh, let all glory and honor belongs to you, Father God. Father, we praise you, Adonai, we praise you. Jesus, we exalt you, Lord. Oh, Yama Rabuni Adonai. We give all the glory and honor to your precious name, Lord. We welcome the Spirit of God, hallelujah. Let the Spirit come and overtake us, Lord. Let the Spirit of God take over the church. Take over your people, Lord. Take over me, Adonai. Oh, labika marasha labika raziada. Oh, Rabuni Parsuthaviyanava. நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர், ஹல்லேலூயா. ஓ சாமி கமீனல யாமஷரதியானா. உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதிப்போமா. Oh yes, hallelujah. சபைகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் செத்தோம். இந்த புவிதானிலே ஓம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, நீர் வாழ்க. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் பண்ணுகிற ஓ நித்தியானந்த மலைகள் சக்கராதிபதியே, நேற்றும் இன்று மாறாத தெய்வமே. Oh mighty Holy Spirit, oh our Lord, we praise you, Father God. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஆமென், ஹல்லேலூயா. If you truly call upon the name of Jesus, He's next to you, hallelujah. He's always next to us. அவர் என் வலது பாரிசத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். என் கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறார். அவர் எனக்கு உணர்த்துகிறார். அவர் என்னை நடத்துகிறார். அவர் என்னை பாதுகாக்கிறார். அவர் என்னை போஷிக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறார். Hallelujah. He is my everything. பாடுகிற
Amen. Hallelujah. எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் நீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். எங்களுக்கு எந்த குறைவும் இல்லையா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கி போகும்யா. நிறைவான பரிசுத்த ஆவியானவர், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைகள், நிறைவானது இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு இருக்கிறது ஐயா. Yes Lord. பரிசுத்தாவியானவரே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத உலகிலே வாசம் பண்ணுகிற நித்தியானந்த மலைக்கு சுக்கிராதிபதியே, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரே, மகிமை நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. You died for me, Adonai. You died for me, Jesus Christ. You died for me, Jesus. You died for me, Yeshua. என் பாவத்திற்காக நீங்க மரித்தீங்க சப்பா. என் வியாதிக்காக நீங்க மரித்தீங்க சப்பா. என் ஆண்டவரே, என் சமாதானத்திற்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்க ஐயா. என் சாபம் நீங்கும்படியா நீங்க கல்வாரி சிலுவையிலே சாபமானீர் ஐயா. என்னும் வியாதிகள், துக்கங்கள், வேதனைகள், பலவீனங்கள் நீங்கும்படியா எனக்காக நீங்க மரித்தீங்க ஐயா. எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, எனக்காக ரத்தத்தை சிந்தினவரே, என்னை மீட்டெடுத்தவரே. ஓலாமி கமரா தெரிபி மகனாசே எனாமே அமல ஷரபி மரிராயாசே ஓ தியாலபி கபிரா திரேகி ரமல மஷா ஓரபுனி ஹோலி ஸ்பிரிட். எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வமே, என்னை ரட்சித்தவரே, என்னை மீட்டெடுத்தவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னை தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, ஓ ரபுனி ஹோலி ஸ்பிரிட். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. Oh, you're the one who has called me, Lord. You're the one who's ordained me, Lord. You're the one who's blessing me, Appa. Amen. Hallelujah. Oh, I exalt your holy name. I glorify your precious name. I give all the glory to your holy name. I exalt thy name, Adonai. Oh,
impossible for you, Lord. Yes, Holy Spirit. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும் ஐயா. Yes, அப்பா. Amen, hallelujah. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மால் தான் எல்லாம் 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 ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மால் தான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மால் தான் எல்லாம் ஆகும். அவராலே மாத்திரம்தான் எல்லாம் ஆகும். அவராலே மாத்திரம்தான் எல்லாம் கூடும். There is nothing impossible for my God. Everything is possible for my Jesus alone. Yes, hallelujah. I believe in you, Father God. I have faith in you, Jesus. Nothing is impossible for you, my Lord. You are the Almighty Adonai. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நீர் எல் ஷடாய். நீர் எலோஹீம். நீர் எல்ரோயி ராஜா. என்னை காண்கிறவராய் இருக்கிறீர் ஐயா. Oh, you're the one who sees me, Appa. Oh, Sameraya Mashazira Yadana. You're the one who sees me, Appa. You're God the Almighty El Shaddai. There is none like you, Appa. உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல. உம்மை போல ரட்சகர் இல்ல. உம்மை போல மீட்பர் இல்ல. உம்மை போல ஒரு தகப்பன் இல்ல. நீர் மாறாதவர், 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 மாறாதவர். ஒரேய மசலமி நாய மசகிராயஸ்யா. ஒதரா பிமகினினா நாலேஷே. இஷாலா பிகரிza ராய மசே. மியானா திகபிரா ஹிலயா ஹாசியானா. யா ஷலாயா குமேரா ஹதிலகி பியாயா. Oh, you are the God, the Almighty Adonai. Yes, hallelujah. உள்ளத்தினாலத்திலிருந்து சபையை நேசித்து அவரை விசுவாசித்து. Amen, hallelujah. Oh, Rabuni Holy Spirit. என்னோடு கூட விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. If you really believe in Jesus, if you really have faith in God the Almighty Adonai, if you really have faith in Jesus, sing along with me and say, there is nothing impossible for you, my Lord. Yes, hallelujah. If you really have faith in Jesus Christ, sing along with me and say, Lord, there is nothing impossible for you, my Lord. There is nothing impossible for you, my Jesus. Everything is possible through you, Lord. You just speak a word, and Lord, in the name of Jesus, everything happens. And you have given me the authority to speak over it, Lord. And we take it everything in the authority which you have given us. Hallelujah. Amen. Hallelujah. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும்.
உம்மால் ஆகாத காரியம் nothing Lord ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மால் ஆகும் Hallelujah எல்லாமே உம்மால் ஆகும் Yes hallelujah Jesus பரிசுத்த ஆவியானவரே எனக்கு குறித்ததை ராஜா நீங்க நிறைவேற்றி முடிப்பவர் நீரப்பா What do you have for me and I will receive it Lord Yes hallelujah Oh yes Holy Spirit எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மால் ஆகும் அல்லேலூயா எல்லாமே உம்மால் ஆகும் Yes Holy Spirit உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே Amen hallelujah hallelujah Thank you Lord Thank you Jesus hallelujah உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்துக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் மகிமைப்படத்தக்கவர் எல்லா துதி கன மகிமை ராஜா உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதி ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 உட்காரும் ஆமென் ஹல்லேலூயா அவர் ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார் நமக்கு எல்லா காரியத்தையும் ஏசப்பா செய்து வருகிறார் அதனால் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆமென் ஹல்லேலூயா அதனால் என் ஆத்துமா the soul which is in you is praising God இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற soul is going to praise God your soul is going to worship the Lord உங்கள் ஆத்துமா தேவனை துதிக்க போகிறது ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு Yes, Father God, my soul sings unto you. My soul give praises to your holy name, Appa, the name above all name. என் குற்றங்களை மன்னித்தாரே
முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுட்டுகிறேன், வாழ்நாள் எல்லா நன்மைகளால் என்னை திருப்தியாக்குகிறீர் அப்பா. Yes, yes, Father God, by your mercy and your grace, you're just crowning me, Lord. என் வாழ்நாள் முழுவதும், throughout my life, Lord, all mercy and goodness shall follow me all the days of my life. என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. Don't forget what the Lord has done in your life. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Yes, Holy Spirit, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். Your days will be like the days of an eagle, which soars and which flies higher and higher, more than higher and higher and higher and higher, like an eagle. Hallelujah. Yes, Lord, my days, my everyone's days are going to be like that, Lord. ஆண்டவரே, கழுகுகளை போல பறந்து எழும்புகிற நாட்கள் ஐயா. Yes, Lord, ஓடினாலும் நடந்தாலும் எங்கள் பலன் குறைவதில்லையப்பா. Yes, Holy Spirit, you're going to strengthen us, Lord. Each and every day you're going to strengthen us with thy strength, with thy blood, with thy anointing, with thy healing, Appa. Amen. Hallelujah. Your words are true. We believe in your words, Appa. குறைவதில்லை. நான் ஓடினாலும் நான் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நான் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார்.
as he has done miracles in the Egypt. மோசேயின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து காண்பித்து அவர் யார் என்பதை அவர் நிரூபித்தார். He showed, he proved that who is God. மோசேயின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் நிரூபித்தார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தார். கன்மலையை பிளக்கும்படியாய் செய்தார். மன்னாவினாலே நிரப்பினார். He is a God of miracles. மோசேயின் தேவன். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வழிகளையும் அப்படியாய் செய்வார். ஒரு நாளும் மறவாதே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. நாத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு உன் முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. நாத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Amen. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Let all glory and honor and praises, let everything belongs to Jesus Christ. எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே. Amen and amen and amen. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த இந்த வாரம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எல்லாரையும் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். எத்தனையோ பேர் நான் சாட்சின்னு சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய பேர் சாட்சி கொடுப்பீங்க. கர்த்தர் நிறைய காரியங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். அவர் தீமைக்கு தேவனே அல்ல. இஸ் ஆல்வேஸ் டஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். ஆகையினால இன்னும் கர்த்தருக்கு நாம் செய்யும் பொழுது, இன்னும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, இன்னும் நம்முடைய பலனையும் நம்முடைய எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால God will bless you abundantly. God will bless you. ஏசப்பா ஆசீர்வதிப்பார், இன்னும் உயர்த்துவார். இது ஒரு ஆசீர்வாதமே இல்லை, இன்னும் அவர் செய்ய போகிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த நேரத்தில் ஒருவேளை அப்படியே இருக்கும், ஆனால் இப்படியே இருந்துரும்ன்ற நினைக்காதீங்க. This is not a permanent. This is just a temporary. டெம்பரரி தான். நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது கூட இது ஒரு வாடகை வீடு தான். பூமின்றது இட்ஸ் அ வாடகை வீடு தான். வி ஹாவ் அ சொந்த வீடு என் பரலோகம். நமக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு எத்தனையோ சொந்த வீடு இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா திஸ் earth is just a temporary or rented house. We have a permanent house in heaven. ஒரு நாள் அவர் கூப்பிடும் பொழுது இந்த ரெண்டட் ஹவுஸை விட்டுட்டு தான் போகணும் பரலோக ராஜ்யம் ஆகிய பெர்மனன்ட் ஹவுஸ்க்கு.
ஆகையினாலதான் தேவனாகிய கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துல நம்முடைய பொக்கிஷங்களை நிறைய சேர்த்து வைங்க. ஏன்னா அது நமக்கு கடைசி நேரத்துல, கடைசி காலத்துல அவருடைய ராஜ்யத்துல அது நமக்கு நிறைய உதவும். அதனால புண்ணியங்களை, அற்புதங்கள், அதிசயங்கள், புண்ணியங்களை ஏசப்பாக்கு கொடுக்கறத, செபிக்கிறத, இவைகள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைங்க. பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய நன்மை பெருகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். வேதத்துல வாசிக்கிறோம், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்தாரு. ஆனா ஏசப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? ஏசப்பா எடுத்து கொடுக்கல, அவர் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள இருக்கிறவங்களை யாரையாவது உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல கொடுங்கன்னாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட 5 அப்பம் இருக்கு, கொடு, அதை நான் பெருக செய்யறேன். உங்ககிட்ட இருக்கிறத கூட அதை நான் பெருக செய்து எல்லாரையும் போஷிக்கிறேன். ஸோ கிவ் வாட் யூ ஹாவ். உங்ககிட்ட என்ன கொஞ்சமா இருந்தாலும் அது அநேகருக்கு கொடுக்கும் பொழுது அது மல்டிப்ளை ஆகும். இஸ் அ காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இஸ் நாட் அ காட் ஆஃப் டிவிஷன். இஸ் காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இஸ் நாட் அ காட் ஆஃப் அடிஷன் கூட இல்லை. அடிஷன் கிடையாது, சப்ட்ராக்ஷன் கிடையாது, டிவிஷன் கிடையாது. இஸ் அ காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஆகையினால் அவர் பெருக்கத்தின் தேவன். ஆகையினால் அந்த பெருக்கத்தின் தேவன் உங்க கரத்துல என்ன கொடுத்தாலும் அதை கர்த்தர் பெருக செய்வார், அதை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிப்போமா? ஒரே ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீலோவாம் குளத்தண்டையில போனாரு. வாசிக்க கேட்போமா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல, யோவான், ஜான் சாப்டர் 9 முதல் வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து. அவர் அப்புறம் போக பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவர் ஏசப்பா அப்புறம் போகையில அங்க யாரை பார்க்கறாருன்னா, பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை பார்க்கறாரு. இஸ் a born blind. born blind. பாதியில வந்து குருடர் இல்ல, பிறவி குருடன். ஓகே. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி. இப்ப பாருங்க, இதுதான் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு பிறவி குருடன் வரான் ஏசப்பா கிட்ட. உடனே சீஷர் கேட்கிறாங்க, ஏசப்பா இது இவன் செஞ்ச பாவமா இல்ல இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? இவன் பிறவில இருந்து குருடனா இருக்கானே அப்படின்னு கேட்கும் போது ஏசப்பா சொல்றாரு, சீஷர்களே, இது இவன் செஞ்ச பாவம் இல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, ஆனா தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். So you people have to see the glory of God. So he is going to be a living witness. ஆகையினாலே நான் என்ன செய்ய போறேன், இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அதனாலதான் இவன் குருடனா பிறந்தான், அதனாலதான் இவன் குருடனா இருக்கான். இப்ப பாரு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்ய போறாரு? இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? ஏசப்பா தரையில துப்புனாரு, சலீவா எச்சிய துப்புனாரு. ஓகே. உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி. உமிழ் நீரினால என்ன செஞ்சாரு? சேறு உண்டாகி. அப்ப என்ன செஞ்சிருப்பாரு? அவர் துப்புன எச்சையில அந்த மண்ணுல நல்லா சேத்து உண்டாகி இருப்பாரு. எவ்வளவு துப்பி இருப்பாருல்ல. ஓகே. சேத்து உண்டாகி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, அந்த சேத்தை எடுத்து குருடருடைய கண்கள்ல பூசினாரு. பூசி, நீ போய், நீ என்ன பண்ணு, கோ, போ, சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் குளத்துல போய் என்ன செய்ய, கழுவு சொன்னார். நல்லா யோசிங்க, இந்த சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னாரு. இப்ப இந்த சீஷர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இல்லைன்னா இந்த குருடன் தான் என்ன நினைச்சிருப்பான், என்னடா இது, அதுக்கு முன்னாடி பர்த்தமியோன்னு ஒரு குருடன் வந்தான், என்ன தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லும் பொழுது ஏசப்பா என்ன செஞ்சாரு? கண்ணை தொட்ட உடனே
கண் பார்வை அடைந்தான். God does miracles in a different ways. தொடுவாரு, அற்புதம் நடக்கும். செஞ்சு செய்வாரு, அற்புதம் நடக்கும். In every way God உடைய action is a different action. ஒருத்தங்களுக்கு இப்படி செய்வாரு, ஒருத்தங்களுக்கு அப்படி செய்வாரு, ஒருத்தங்களுக்கு இப்படி செய்வாரு. ஆனா இந்த குருடர் என்ன செஞ்சாரு? சேற்று உண்டாகி கண்ணில் தடவுனாரு. அப்ப எல்லாருக்குமே என்னவா இருக்கும்? அப்ப அந்த டைம்ல நீங்களும் நானும் இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்? என்னடா இது, இவர் எச்சையை துப்பி ஒரு ஊழியக்காரு. அப்ப ஏசப்பான்னு தெரிஞ்சிருக்காது யாருக்குமே, ஏன்னா தெய்வம்னு தெரியாது. அப்ப நம்மளே என்ன செய்வோம்? ஒரு பாஸ்டர் இது மாதிரி பண்ணாருன்னா என்ன செய்வோம்? என்னடா இது, பாஸ்டர் எச்சையை துப்பி இதை எடுத்து போய் கண்ணில் தடவி போய் அந்த குளத்துல கழுவுன்றாரு. குளத்துல எத்தனை பேர் காலை கழுவி இருப்பாங்க, எத்தனை பேர் முகத்தை கழுவி இருப்பாங்க, எத்தனை பேர் அவங்களுக்குலாம் எதனா ஆச்சா? ஒண்ணுமே ஆகல, எந்த அற்புதம்லாம் நடக்கல. ஆட்டோமேட்டிக்கா ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா முகத்தை கழுவி இருப்பாங்க, காலை கழுவிட்டு போயிருப்பாங்க, கையை கழுவி இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த குளத்துல கழுவு. அப்ப இவன் போகும்போது எவ்வளோ பேர் இவனுக்கு என்ன பேசியிருப்பாங்க? நல்லா நெகட்டிவான வார்த்தையை பேசியிருப்பாங்க. என்னையா நீ அவரை நம்பி போயிட்டு இருக்கிற, நீ அவர் என்னத்தோ பண்ணாரு, நீ என்ன செய்யற? அப்படியே நேரம் அங்க போறிய நீ, do you have any common sense அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சரி, இவர் என்ன பண்ணாரு? நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். சீலோவாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். The sent, the one who sent is called the சீலோவாம். சீலோவாம் குளம் அழகா இருக்கும் உண்மையாவே. என்னைக்கும் இஸ்ரேல்ல குளம் எப்படி இருக்கும்னா, நீங்க எல்லாம் கீழே போய் பார்க்க முடியாது, நீங்க மேல இருந்து தான் இப்படி பார்க்க முடியும். அந்த குளம், அந்த சின்ன குளம் தான் அது. ஒரு குட்டி டனல் மாதிரி இப்படி போகும், ஏன்னா அந்த ஒரு டனல் மாதிரி அப்படியே போகும் அதுக்குள்ள. அதுதான் சீலோவாம் குளம். சரி, அந்த குளத்துல போய் கழுவுன்னு சொல்றாரு ஏசப்பா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாத்தீங்களா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஏன் சேற்று உண்டாக்கினார்? ஏன் சேற்று உண்டாக்கி? இதுக்கு நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஸ்காலர்ஸ் சொல்றது என்னன்னா, அவனுடைய கண்களில் ஆக்சுவலா he didn't have eyeball. ஐபால்னா என்ன தெரியுமா? ஐபால்னா என்னது? கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஐபால். அவனுக்கு அந்த பிளாக்கா இருக்கு பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு பிளாக்கா இருக்கு? எத்தனை பேருடைய, சாரி நான் கேட்ட கேள்வி தப்பா போயிடுச்சு, எத்தனை பேருடைய கரு வலி என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கு. எத்தனை பேருக்கு? சரி, நிறைய பேருக்கு. சில பேருக்கு ப்ளூவா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ப்ளூ. சில பேருக்கு, எத்தனை பேருக்கு ப்ரௌனா இருக்கு? ப்ரௌனா இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? யாருக்கு? அது யாரு? ஸ்வேதா ப்ரௌனாவா இருக்கு? அவளுக்கு ப்ரௌனா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு அடிக்கடி கலர் மாறும். ஏன் அப்படி கலர் மாறும்னா, அதுக்குள்ள என்ன போடுவாங்க? லென்ஸ் போடுவாங்க. அந்த லென்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டால் ப்ளூ கலர் லென்ஸ். அதுவும் அதை எடுத்து அப்படி போடுவாங்க பாருங்க. ஐயோ பா. இப்போ வந்து கண்ணாடிக்கு பதில் லென்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலுக்கு. கிளாஸஸ்க்கு பதில் லென்ஸ் போடுவாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே வந்து கண்ணு என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு கலர்ல இருக்கும். எல்லாருக்குமே பிளாக்ல இருக்கும், சில பேருக்கு என்னவா இருக்கும்? ப்ரௌனா இருக்கும். சரி, ஓகே, எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். என் கலர் என்ன தெரியுமா? ப்ரௌன். என்னோட கண் கலர் வந்து ப்ரௌன், நாட் பிளாக். சரி, ஓகே. ஐபால் இல்லாததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? He created an eyeball. ஏன் சேத்துல உண்டாக்கினார் என்று சொன்னா, நம்ம எல்லாம் சரீரம் முழுவதுமா எதால உண்டாக்கப்பட்டது? மண்ணினால உண்டாக்கப்பட்டது. அதனால ஏசப்பா ஒரு காப்பர் எடுத்து இல்ல ஒரு கோல்டு எடுத்து அது கோல்ட உருக்கி போய் கண்ணில் வைக்கல. என்ன சொல்றாரு சிம்பாலிக்கா? My umilnir has become the seru and has become your eye. You are just a part of a mud. நீ யாரு?
மண்ணு. நம்ம மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனுக்கு இருக்கிற விசுவாசம் தான் அவனுக்கு பார்வை அடைய செய்தது. வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா அற்புதத்துக்கு முன்பாக ஏசப்பா ஒரு வார்த்தையை கேட்பாரு. என்ன கேட்பாரு தெரியுமா? நீ என்ன செய்ற? நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that I can do? நான் செய்வேன் என்பதை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பாரு. ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அற்புதம் நடக்கும். நீ விசுவாசிக்கலன்னா உன் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமும் நடைபெறாது. If you really believe in Jesus, if you really have faith in Jesus, if you really say that Lord, without you nothing is impossible, it will happen. வேதத்துல இன்னொரு சம்பவத்தை வாசிப்போமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டின தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்யறாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த ஃபெய்த் குறித்து பார்ப்போமே, இந்த விசுவாசத்தை குறித்து. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 8ஆம் அதிகாரம். நமக்கு தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை, நம்பிக்கை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். சோ இங்க தேவனாகிய கர்த்தர் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன ஃபெய்த் என்று சொன்னால், இட்ஸ் a commanding faith. அதாவது அதிகாரமுள்ள ஒரு விசுவாசம். அதிகாரமுள்ள விசுவாசம். முன் வாரத்துல ஜான் பால் அங்கிள் சொன்னாங்க பாத்தீங்களா, தேவனாகிய கர்த்தர் நமக்கு எத்தனை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? எத்தனை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? 1189 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The God has given us 1189 authority in our hand. அது எதை பேஸ் பண்ணி சொன்னாருன்னா, வராதவங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. வேதத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டாரு ஜான் பால் அங்கிள் கேட்டது. எத்தனை அதிகாரம் மொத்தம் வேதத்துல அப்படின்னா, மொத்த அதிகாரம் சாப்டர்ஸ் பைபிள்ல 1189 அதிகாரங்கள் பைபிள்ல இருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, வேதத்துல 1189 அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 1189 அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். கலெக்டருக்கு ஒரு 50 அதிகாரம் தான் இருக்கும், இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு 100 அதிகாரம் தான் இருக்கும் பயன்படுத்துறதுக்கு, இல்ல அமைச்சருக்கு ஒரு 50-20 அதிகாரம் தான் இருக்கும் அவங்க பயன்படுத்துறதுக்கு. ஆனா உங்க கையிலயும் என் கையிலயும் அந்த ராஜ்யத்துக்குரிய, அந்த ஹெவன்லி கிங்டம்க்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல கொடுத்த அத்தனை அதிகாரத்தை விட அத்தனை அதிகாரத்தை நம்முடைய கரத்துல அப்பா கொடுத்திருக்கிறாரு. 1189 அதிகாரத்தை ஏசப்பா நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்களேன், ஒரு 2 அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்களேன். 1189 அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு. Why are you people not using any one of the authority which the Lord has given in you? ஏன் ஜனங்களே நீங்க ஒரு அதிகாரத்தை கூட எடுத்து நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? இந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. சோ ஆகையினாலதான் இங்க என்னன்னா, அது பரிசுத்தவான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, it is a commanding faith. அதிகாரமுள்ள ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். a commanding faith. எங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் தன்னுடைய தாய் சகோதரர்கள்லாம் வராங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே. நீங்க யாரெல்லாம் ஏசப்பா சொல்ற வார்த்தை தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் யாரா? அவருக்கு தாயும்
எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். யார் யாரு ஏசப்பாக்கு தாயா இருக்க விரும்புறீங்க, சகோதரிகளா இருக்க விரும்புறீங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்க விரும்புறீங்க, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணுமா? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கணும், அதன்படி செய்யணும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா you are Jesus mother, Jesus friend, Jesus brothers and sisters. You are a close relationship with God. இவங்கெல்லாம் யாரு? அம்மா, தங்கச்சி, தங்கலாம், they are close relation. அதே போல நீங்கள் ஏசப்பாக்கு நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்க எல்லாமே you become closely related to Jesus. You want to be closely related to Jesus? Hear the word and listen and obey to his word. Okay, 22 படிங்க. இதுதான் 22 முக்கியமான வசனம் படிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்கே என்ன செய்றாரு? பின்பு ஒரு நாள் இவ சீஷர்களோடு கூட கடல்ல ஏறுறாரு. ஏறி என்ன சொல்றாரு? வாங்க போலாம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போறாரு. சரி போங்க. அப்படியே புறப்பட்டு போனார்கள். அக்கறைக்கு போறவங்க அப்படியே புறப்பட்டு போங்க. போனாதான் அங்கதான் தெரியும். ஆகையினால் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். They went out. சரி போட்டவங்க போட்டோம். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். படகு ஓடுகையில், இந்த படகு ஓடும் போது என்ன ஆனாரா? ஏசப்பா என்ன செஞ்சாரா? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். He was very good in a very good sleep. படகு ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன நல்லா தூங்கிட்டு இருக்காரு. 23 வசனத்துல 22 முதல்ல படிங்க, மறுபடியும் ஒரு தடவை படிங்க. 22. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? இங்கிலீஷ்ல படிக்கிறேன். 21 Luke 8:21. And he answered and said unto them, My mother and my brethren are these which hear the word of God and do it. Which hear the word of God and do it. இவங்க தான், they are the close related to Jesus Christ, which hear the word of God and do it. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் ஏசப்பாவோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கலாம். Now it came to pass on a certain day that he went into a ship with his disciples, and he said unto them, Let us go over unto the other side of the lake. And they launched forth. அக்கறைக்கு வாங்க போலானாரு என்று சொல்லி சீஷர்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போறாரு. 23 வசனத்துல, But as they sailed, he fell asleep, and there came down a storm of wind on the lake, and they were filled with water and were in jeopardy. என்ன ஆனாங்களாம்? 23ல ஒரு பெரிய புயல் வந்ததான். படகு முழுகத்தக்க தண்ணீர் என்ன செஞ்சதான்? உள்ள ஜலத்தினால் நிறைந்தது. ஆனா ஏசப்பா என்ன செஞ்சாரு? He fell asleep. தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. படகு அமிழ போகுது. முதல்ல என்ன சொன்னாரு? வாங்க அக்கறைக்கு போவோம்னாரு. 22ல சொன்னாரு. 23ல புயல் வர்றது, ஜலம் உள்ள வந்துருச்சு, படகு அமுங்குது. 24 அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே அடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். 24ல வாசிக்கிறோம். And they came to him and awoke him, saying, Master, Master, we perish. Then he arose and rebuked the wind and the raging of the water, and they ceased, and there was a calm. தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாராம்? நாங்க மடிந்து போகிறோம், ஐயரே 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 ஐயரே, மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், ஓ we are perishing மாஸ்டர் மாஸ்டர் என்ன கத்துறாங்க சீஷர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாராம்? எழுந்து அதட்டினார்.
He rebuked the storm. அதட்டினார். தூங்குறவரை போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட பாஸ்டர் என்ன சொன்னாரு? பாஸ்டர் வந்து பிரசங்கி கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் பேசும்போது சொன்னாங்க, படகுல ஒழுங்கா அழகா தூங்கிட்டு இருந்த ஏசப்பாவை கூட அங்க போய் கூடயும் அவரை கூட நிம்மதியா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னாரு. கரெக்டா? நம்ம பாஸ்டர் சொன்னது. அதே போல இங்க தூங்கிட்டு இருந்த ஏசப்பாவை அங்க கூட அவர் பாவம் அப்பதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவருக்கு ரெஸ்ட் இல்லாம ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கிற தெய்வம் அங்க அவரை ரெஸ்ட் எடுக்க விடாம அங்கேயும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதனால உடனே தேவனாகிய கர்த்தர் எழுந்து நின்று என்ன செஞ்சாரு? rebuked it. அதிகாரமுடையவராய் அதை என்ன செய்தாரு? அதட்டினார். சரி, அடுத்தது. உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. உடனே அந்த கடல், காற்றும் கடலும் என்ன செஞ்சது? அமைதலாயிற்று. And they ceased and there was a calm. அமைதலாயிற்று. யாருடைய சத்தத்தை கேட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்ட. அவர் அங்க அதிகாரம் உடையவராய் அங்கே அவர் அதிகாரத்தை பயன்படுத்தினார், அதட்டினார். He rebuked it and the storm became calm. புயல் அமைதலா மாறிடுச்சு. சரி, 23ஆம் வசனத்துல அந்த கிரியை, ஆக்ஷன் செயல்படுகிறது. 24ல அதை எதிர் செயல் நடக்கிறது. இப்ப 25 வாசிங்கல. இப்ப 25ல தான் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கவனிப்போம். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சீஷர்களை போல ஏசப்பா சொன்னாரு, வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம்னாரு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இல்ல. நம்மளை பார்த்து ஏசப்பா எத்தனையோ வாட்டி நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் தான்ப்பா உனக்கு ஜீவனு, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் இந்த காரியத்தெல்லாம் நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன், உனக்கு இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு இந்த திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு நான் இந்த காரியத்தை செய்யப்படுத்த போகிறேன், நீ எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? நிறைய காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால சீஷர்கிட்ட சொல்றாரு, வா அக்கறைக்கு போவோன்றாரு. Come with me. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அக்கறைக்கு போவோம்னு சொன்ன தெய்வம் நம்ம அக்கறைக்கு கொண்டு போவார்ல. சொன்ன தெய்வம் மாற மாட்டார்ல. நான் உன்னை கையை பிடிச்சு நடத்துவேன்னு சொன்ன தெய்வம் கைவிட்டுருவாரா? கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே. கைவிடவும் மாட்டாரு, மறக்கவும் மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்ன தெய்வம் நிறைவேற்றுகிறவர். தரிசனம் போய் சொல்லாது, நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்காக என்ன செய்யணும்? காத்திரு. ஆபகுக்குள்ள வாசிக்கிறோம், wait upon the Lord. தரிசனம் போய் சொல்லாது, நிச்சயமாய் வரும். அது தாமதிக்கும். இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு, நாளன்னைக்கு, ஒரு மாசம், ஒரு 2 வாரம், அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். அதற்காக என்ன செய்ய? நீ காத்திரு, சோர்ந்து போயிடாத. காத்திருப்பு நேரத்துல தான் சோர்வு அடையும். காத்திருக்க நம்முடைய இருதயம் இளைக்க பண்ணும். ஐயோ, 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நம்முடைய விசுவாச லெவல் குறையும். என்ன ஏசப்பா நீங்க சொன்னீங்க செய்யலையே, கண்ணீர் விட ஆரம்பிப்போம், நம்பிக்கை போகும், விசுவாசம் குறையும். அடுத்தது நம் மற்றவர்களை தேட நாட ஆரம்பிப்போம். ஏசப்பா காத்திருக்கிறவர்களுக்கு தான், பொறுமையாய் காத்திருக்கிறவர்களுக்கு தான், it's a time, it's a period of test for your faith. It is a time and a period for a test for your faith. உன் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை தான் காத்திருப்பது. நீண்ட நாளாய் காத்திருக்கிறேன், என் இருதயம் இளைந்து போனதே அல்ல. நீண்ட நாளாய் காத்திருந்தாலும் ஜீவ விருட்சத்தை போல அது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா? நீண்ட நாளாய் காத்திருக்கும் பொழுது இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகாம
திட நம்பிக்கையாய் உறுதியாய் அந்த விசுவாசத்துல காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்துல கிரியை நடப்பிப்பார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர் அக்கறைக்கு கொண்டு போவாரு. என்ன புயல் வந்தாலும் என்ன வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டாரு, கைவிட மாட்டாரு. He will never leave nor forsake, because what the Lord has promised, He will do it. He will do it. Because தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்வார். ஆகையினாலே இங்க என்ன சொன்னாரு, நான் அக்கறைக்கு கொண்டு போவேன்னாரு. ஆனா அந்த குட்டி கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீஷர்கள் என்ன யோசிச்சிருக்கணும், அப்பா சொன்னார்ல, அவர் கூட்டிட்டு போவார்ல, அவர் பாதியிலே கை விட்டுருவாரா? அவரு பாதியிலே கைவிடுகிற தெய்வம் அல்லப்பா அவரு. What he said he will do it. What he has promised he will do it. Because he is God. He is not a liar. He is not a man to lie. அவர் பொய் சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல. அவர் மனம் மாறுகிற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். What he said he will do it. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருன்னா, உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவாரு. ஒருவேளை கால தாமதம் ஆகுதுன்னா சோர்ந்து போயிடாதீங்க, விசுவாசத்துல தளர்ந்து போயிடாதீங்க. ஐயோ சந்தேகம் வர வேண்டாம், என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதே, அந்த பரீட்சை வந்தாதான், அந்த பரீட்சையில ஜெயிச்சாதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதனால சோர்ந்து போகாம உங்க விசுவாசத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. ஆனா அந்த சீஷர்கள் ஏசப்பாவை நம்பல. ஐயரே நாங்கள் மடிந்து போறோம்னாரு. மடிந்தே போகல. மடிந்து போனா இந்நேரத்துக்கு ஏசப்பாவும் சேர்ந்து தானே அமுங்கி இருக்கணும் தண்ணியில. ஆனா சீஷர்கள் அப்படி கத்தும் பொழுது ஏசப்பா என்ன செஞ்சாரு, உடனே எழுந்திருச்சு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினாரு. சரி, இப்ப 25ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, இதுதான் மிக முக்கியம், படிங்க. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க வாசிக்கிறோம் 8:25ல, and he said unto them, where is your faith? And they being afraid wondered, saying one to another, what manner of man is this? For he commandeth even the winds and water, and they obey him. Wow, what a man of faith he is. Enna mari, where is your faith? ஓ விசுவாசம் எங்கன்னு கேக்குறாரு. படிங்க சார் அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம். அவர் அவர்களை நோக்கி, ஏசப்பா ஜனங்களை பார்த்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, அதட்டிட்டாரு, கடல் அமைதியாயிடு, அந்த புயல் நின்னுடுச்சு. ஆனா நின்ன பிறகு ஏசப்பா என்ன செய்யறாரு, சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே? Come on man, where is your faith? I have promised you, நான் சொன்னேன், I will take you to another level. அடுத்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன் நான் சொன்னேன், அக்கறைக்கு நான் உன்னை கொண்டு போறேன்னு சொன்னேன். Where is your faith? உன் விசுவாசம் எங்கப்பா தம்பி, உன் விசுவாசம் எங்கம்மா கேக்குறாரு சீஷரை பார்த்து. அடுத்தது அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, ஆனா அவங்க பதில் சொல்லல. உடனே ஏசப்பா பார்த்து பயந்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, எவ்வளவு நாள் தெரியல இவர் யாருன்னு. கூடவே இருக்கிறாரு ஏசப்பா, கூடவே சீஷர்களோடு கூட எத்தனை அற்புதம் செஞ்சாரு, என்னெல்லாம் பண்ணாரு. ஆனா கூடவே இருக்கிற ஏசப்பா வச்சுக்கிட்டு, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுறாரு, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்களாம். அங்கேயும் பேசிக்கிறாங்க, எப்படிப்பா இது, வாட் இஸ் திஸ், யார் இவரு பா, எப்படிப்பட்டவரு, காற்று கடலாம் சத்தமா ஏசப்பா கிட்டயாவது சொல்லக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்களாம்.
அங்கேயும் என்ன சரி. அதே ஏசப்பா எப்படி படுத்திருந்தார் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4:38 வாசிங்க. அவர் தலையாணி வச்சு படுத்துட்டு இருந்தாராம். So God was already prepared. படிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அதீங்களா? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? லூக்கால அப்படி வாசிச்சோம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல மார்க் ஐயா என்ன சொல்றாரு? அவர் எழுதும் போது என்ன சொல்றாரு? அவரு பின்னணியில போயிட்டு கப்பல்ல தலையாணி வச்சு படுத்துட்டு இருந்தாராம். ஏசப்பா was already prepared. போகும்போதே ஒரு தலையாணி எடுத்துட்டு போயிட்டாரு. சார் நம்ம நல்லா தூங்கலாம்ப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா. நம்ம எவ்வளோ டயர்டாக இருக்கோம், ஊழியம் செஞ்சு 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 நல்லா தூக்கமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த கப்பல்லையாவது நல்லா தூங்கிட்டு போகலாம். கப்பலே ரோ ரோ ரோயோ போட் அந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் நல்லா தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா நான் அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு வேற படுத்தார், நான் அவங்கள பத்திரமா அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அக்கறைக்கு போகலான்னு. அதுக்குள்ளே இந்த புயல் மோதி இவர்களுடைய விசுவாசத்தை தளர செய்து தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். a commanding faith, விசுவாசம், அதிகாரம் உள்ள ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே காற்றையும் கடலையும் அதட்டின தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He has given us the authority. Make use of it. விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அக்கறையில பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு 3 அற்புதம் அங்க வெயிட் பண்ணியிருக்கு. அதனாலதான் இங்க ஒரு பிசாசு ஒரு போராட்டத்தை கொடுத்தான். என்ன அற்புதம்? ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கர்த்தர் சுகமாக்கினார். 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அடுத்தது இன்னொரு ஒரு சம்பவம். 3 காரியங்கள். பிசாசு பிடித்தவனை கர்த்தர் அந்த 2000 அந்த பன்னிக்குள்ள அனுப்புனது, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அப்படியே போகும்போது எவ்வீரு மகள். இந்த அற்புதங்கள் எல்லாம் அங்க நடப்பிக்க வேண்டியது அந்த அக்கறையில. miracle was waiting there. So miracle was waiting there. On the way a storm came. faith பரீட்சை பார்க்கப்பட்டது. ஆகையால நம்முடைய faithம் கூடும். இனி டெஸ்ட்லயும் ட்ரையல்லையும் இருந்தா தயவு செய்து டெஸ்ட்ல பாஸ் ஆகுங்க. trial and temptations comes, but don't leave your faith. விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நம்ம வாசிச்சொல்ல யோவான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க. இன்னைக்கு மாறி மாறி வாசிச்சீங்க. 9, 10, 11. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இங்க கர்த்தர் 10ஆம் அதிகாரம் இன்னைக்கு நீங்க தியானித்த அதிகாரம் ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்ட. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தினார் என்று நீ உன் இருதயத்துல விசுவாசித்தினா நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக விசுவாசத்தை இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார? ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் those who have faith in Jesus, நீங்க என்ன ஆக மாட்டீங்களா? வெட்கப்பட்டு
போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வெக்கப்பட்டே போக மாட்டீங்க. நீங்க சொல்லலாம், ஐயோ நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் இந்த காரியத்திற்காக. ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, அற்புதம் நடக்குமா நடக்காதா, சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு அசிங்கமா இருக்கே, நான் இந்த காரியத்துக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேனே, எனக்கு என் நண்பர்கள் மத்தியில என் குடும்பத்தார் மத்தியில நடக்குமா நடக்காதா இப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கிறோம் வைங்களேன். ஏசப்பா நிச்சயமா உங்களோட விசுவாசம் உங்களை நம்பிக்கை இழக்க செய்யாது. அது 10:11 வாசிக்கிறேன். For the scriptures say, whoever believeth on him shall not be ashamed. Wow, shall not be ashamed. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமர் 10:11, 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நீண்ட நாட்களாய் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கலாம், ஒரு அற்புதத்திற்காக, சரீர சுகத்திற்காக. இல்லைன்னா ஆபிரகாமை பார்த்துக்கோங்க. ஆபிரகாம், சாரா அவர்கள் காத்திருந்தாங்க. எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க ஒரு பிள்ளைக்காக? எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? எத்தனை வருஷம் ஆபிரகாம், சாரா குழந்தைக்காக காத்திருந்தாங்க? வாவ், வெரி குட். கரங்களை தட்டுவோம்பா. சகோதரன் 25 வருஷம் சொல்லிட்டார். குட், வெரி குட். இதுவும் வெரி குட். நான் போன வாரம் தான் சொன்னேன், சர்ச் ஸ்பீக். ஆனா பிரதர் சொன்னாருன்னா பிரதர் சத்தமா சொல்லியிருக்கணும். அது எப்படின்னா, யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். பின்னாடி கத்து கொடுத்து சொல்றது இல்ல. The mouth which opens and shout unto the Lord is very important. அதனால யாரு, அதனால சொல்றவங்க என்ன செய்யணும், உங்க வாயை திறந்து சத்தமா சொல்லிடுங்க. அதுதான் தேவன் விரும்புறார். ஓகே, சரி, ஓகே. ஆனா இல்லைன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்க, பாவம். சரி, இங்க வேதத்துல வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. For 25 long years Abraham and Sarah waited upon the Lord. அவங்க சாரா சிரிக்கிறாங்க. தேவதூதர் வந்து சொல்றாரு, நான் அடுத்த வரும்பொழுது, அடுத்த காலத்துல வரும்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பான். இந்த பாட்டிமா என்ன செய்யறாங்க, அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. நீ நகைக்கிறது என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு இப்படியா அப்படி இப்படின்னு விடுறாங்க டயலாக். ஆனா தேவனாகிய கர்த்தர் அதை பார்க்கல. He never sees the age or whatever it is. வயசை பார்க்கல, காலத்தை பார்க்கல. அவர் சொன்னதை செய்கிற தேவனாகிய கர்த்தர். ஆனா உங்க பொறுமையை தான் பார்க்கிறாரு. அவர் நேரத்தை, காலத்தை பார்க்கல, உங்க பொறுமையை பார்க்கிறாரு. உங்க விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்றத பார்க்கிறாரு. ஒரு வருஷம் ஆனா எவ்வளோ, இப்ப சொன்ன உடனே எவ்வளோ இருக்கும் லெவல் விசுவாசம். அடுத்த வருஷம் கொஞ்சம், அடுத்த வருஷம் கொஞ்சம், காத்திருந்து இளைத்து போய் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு விசுவாசம். இன்னும் என்னடா 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் விசுவாசமே இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல். அப்பதான் the Lord is a time and period for everything. நீ அந்த விசுவாச லெவல வைத்தே இரு. திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உன் விசுவாசத்தின் லெவல் always should be the same. No decrease, let it increase. நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. கர்த்தர் உன் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Make use of it. God has given you the commanding authority, commanding faith. பார்த்து சொல்லும் பொழுது அது நமக்கு நிறைவேறும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எப்பனா அவருக்கு உண்மையா இருப்போம், குடும்பமாய் தேவனை சேவிப்போம், விசுவாசத்துல உறுதியா இருப்போம், கர்த்தருக்கு பிரியமா இருப்போம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா, கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், thank you Lord, thank you Father God. உங்களோட விசுவாசம் பெருகட்டும்.
தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் பெருகட்டும் ஐயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேதத்துல ரோமர் 10:11 நீங்க சொன்ன வார்த்தையின்படி அப்பா, தேவனாகிய கர்த்தர் உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நேரத்துல யாரெல்லாம் உம்மை விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இனி தகப்பனே, எங்களுக்குள்ள எந்த விதமான டவுட் இல்லப்பா, ஃபியர் இல்லப்பா. ஆண்டவரே, அவிசுவாசம் கிடையாது. ஆண்டவரே, பயம் கிடையாது. ஆண்டவரே தகப்பனே, வியாதியை குறித்து, வேதனைகளை குறித்து, பலவீனத்தை குறித்து, கடன் பிரச்சனைகளை குறித்து, பண பிரச்சனைகளை குறித்து, எதை குறித்தும் எங்களுக்கு பயம் இல்லப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்களுக்கு அதிகாரம் உள்ள விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. You have given us a commanding faith, Lord. We command everything in the name of Jesus, Lord. காற்றையும் கடலையும் அதட்டின தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற நாங்கள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், காற்றையும் கடலையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையினாலே நீர் அதட்டின தேவனாகிய கர்த்தர், அவைகள் உமக்கு கீழ்ப்படிந்தது ஐயா. அவைகளின்படியே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கும் அப்பா அதே அதிகாரத்தையும் அதற்கு மேலான அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. In Jesus mighty name, Lord, நாங்களும் அதை பயன்படுத்தும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு, எங்க திருச்சபைக்கு கர்த்தர் நீர் கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்துல நாங்கள் வல்லவர்களாய் மாறட்டும் அப்பா. In the name of God the Almighty Adonai, in the name of Jesus Christ, பரிசுத்த ஆவியானவர், விசுவாசம் பெருகுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த ஒரு பாடலை பாடி முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா, கரங்களை தட்டுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி உண்டு. If you are in Christ, the victory is yours. If you are in Christ, the victory is yours. If I am in Christ, the victory is mine. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்னை கர்த்தர் வெற்றி சிறக்க செய்வார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஆமென் and amen and amen and amen. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார், வீற்றிருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், நம்மளை பார்க்கிறாரு. உங்களோட விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் எந்த அளவினால அளக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென் ஹalleluya, ஆமென் ஹalleluya. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? ஆமென் ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த வேளையில உங்களோட பயம், கவலை, வேதனை, பலவீனம், வியாதி, உங்களோட பணக்குறைவுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க தயவு செய்து. இனி அந்த விசுவாசத்தினால ஏசப்பா நீங்க என்ன பார்த்துப்பீங்க, என்ன நடத்துவீங்க. இம்மட்டும் நடத்தின தேவனாகிய கர்த்தர் இனியும் நடத்த மாட்டாரா? இதுக்கு மேலையும் நடத்துவாரு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவா ஏசப்பாவை நேசித்து விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவா ஏசப்பா நம்மளை உயர்த்துவாரு. Is a God who lifts us up. எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. Amen, hallelujah. The Lord is always with you. என்ன ஏசப்பா உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரு. அந்த அன்போடு கூட, அந்த பாசத்தோடு கூட எனக்கு எப்பவுமே வெற்றி. I'm always having the victory. Victory is mine. சுதந்திரித்துக்கோங்க. விடுதலை, and I'm sorry, வெற்றி, the victory is mine. வெற்றி எனக்குரியது, வெற்றி எனக்குரியதுன்னு சொல்லுங்க. வெற்றியா இருப்பீங்க. வெற்றி சிறக்க செய்வார். எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்வார். எல்லாவற்றிலும் உயர்த்துவார். இது தேவனுடைய ஆலயம், அவருடைய சத்தம்.
அவர் நம்முடைய வார்த்தையை அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதிகாரத்தோடு கூட நான் சொல்லுகிறேன், if you really believe in Jesus Christ, if you really have faith in Jesus, you will have victory in your life. Amen. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு, 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 வெற்றியுண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். இனி சூனியம், பில்லி சூனியம், செய்வன மந்திரம், no, nothing is going to come near me, because I know the Lord has given the authority to overcome everything, to rebuke it in the name of Jesus. Amen. அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். அவர் காலால் மிதித்து விட்டார். சாத்தானை காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போகிவிட்டால், என் சாபங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால், இயேசுவின் தழும்புகளால இன்னைக்கு நான் சுகமானேன், சுகமானேன். By the stripes of Jesus Christ I have been healed. Amen. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். என் பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள்
வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். Amen. Hallelujah. He's going to come very soon. The coming of Jesus Christ is very soon. Amen. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. ஓ வெற்றி வெற்றி வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு சொல்லுங்க. ஓ வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. Amen. Hallelujah. The Lord has given us a victory, and let us live a victorious life in Jesus' name. Through faith, let us live a victorious life. God bless you. Amen. Hallelujah. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நேற்றும் இன்று மாறாத சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தாவே, உம கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களை ஒன்று கூடி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய மாளிகையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை இணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்கி நீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமா நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாய் தேட ஜெபிக்க உம்முடைய பாதத்துல காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனத்தின்படி அதிகாரமுள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாய், விசுவாசத்திலே நாங்கள் வல்லவர்களாய் மாறும்படியாய், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் வேதத்தில் சொல்ல இருக்கிறீங்கப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல இருக்கிறீங்க. விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்ல இருக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நம்பி விசுவாசிக்க உம்மை பற்றிக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க ஐயா. தகப்பனே சப்பாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் கூடி வர உம்மை துதிக்க அந்த கிருபையின் அந்த இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வராதவர்களை கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வரும். ஆண்டவரே தகப்பனே தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்த வாரம் பரிசுத்த நற்கருணையில நாங்கள் சந்திக்கும் வரை
உம்முடைய தயவு உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. இந்த வாரத்துல நிறைய ஜெபிக்க உதவி செய்யுங்க. உபவாச ஜெபத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சபையில தகப்பனே தேவரீர் அப்பா நீர் கிரியை செய்யாவிட்டால் அப்பா யாராலையும் கிரியை செய்ய முடியாது தகப்பனே. ஆண்டவரே மூப்பர்களின் பெரியவர்களுடைய ஜெபம் நடைபெறட்டும், வாலிப ஜெபம் நடைபெறட்டும், சிறு பிள்ளைகளுடைய ஜெபம் நடைபெறட்டும். தேவாலயத்துல எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் அதிகமா மண்டல கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்ய துவங்கினதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்ய துவங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்துலப்பா திருச்சபையின் வேலைகள் நடைபெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்ற ஒத்தாசைங்களுக்கு அனுப்புங்கப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. தகப்பனே வேலைகள் துரிதமாய் ஆண்டவரே செயல்பட்டு முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறீர், நீ செய்கிறீர். உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. தேவரீர் உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகி என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென் ஆமென். ஷலோம் ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான் என்னை தூக்கி எடுத்தான் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ என் தேவனுக்கு மகிமை. நானே சுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆக்காரையோ நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆக்காரையோ நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ என் தேவனுக்கு மகிமை. நானே சுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆக்காரையோ நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆக்காரையோ நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. Amen. Praise the Lord.